ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லீஃப் பேட்டர்னை எப்படி வந்து ப்ளவுஸ் பீஸில் வந்து அட்டாச் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னை வந்து கீழே வந்து வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஸ்லீவ் பீஸ்க்கு கீழே வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மாதிரி ஸ்லீவ் வச்சுட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே தான் நம்ம இந்த லீஃப் பேட்டர்னை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்துட்டு 4 சைடும் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த லீஃப் பேட்டர்னுக்கு கட் பண்ணோம் இல்லைங்களா, மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அது மேலேயே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் வந்து கெட்டி தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு மிச்சம் இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃப்ளீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கோம்ல, இந்த பீஸை வந்துட்டு 2 அவுட் சைட்லையும் வந்துட்டு மடித்து தைச்சிக்கோங்க. இல்லைன்னா பிசுறு இல்லாமல் இருக்கும் அப்படின்னா தான். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இதில் இன்னும் பெண்டிங் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பீடெல்லாம் வச்சு செட் பண்ணுவேன். அது எப்படி வந்துட்டு பீட் வச்சதுக்கப்புறமா அதோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.